நேயர்களே, இன்றைக்கு எஃப்எம்சிஜி டிவிக்கான தற்போதைய மிக முக்கியமான செய்தி. எஃப்எம்சிஜி டிவி மிக துல்லியமாக அரசியல் களத்தையும் கலாச்சாரம், ஆன்மீகம், பண்பாடு எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்கிறது. நேற்று கூட நாம் காஷ்மீரில் நடைபெற்ற படுகொலை அரசியலை பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நான் பேசுவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் திரு சி ஜோசப் விஜய் அவர்களின் மீது தமிழக முன்னாள் துணை முதல்வரும் அமைச்சரும் முத்துவேல் ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு மகனுமாகிய எதிர்க்கட்சி தலைவருமாகிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சு ஒரு கடினமான பேச்சாக, கண்டனத்துக்குரிய பேச்சாக, அசிங்கமான பேச்சாக, அருவருக்கத்தக்க பேச்சாக மாறியிருக்கிறது. எஃப்எம்சிஜி நேயர்கள் பலர் வியாபாரிகளாக இருக்கலாம், கல்வியாளர்களாக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் அப்படி என்ன பேசினார் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். காவிரியினுடைய பிரச்சனை கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள பிரச்சனை. 1800 காலகட்டங்களில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை இன்று வரை செல்கின்றது. காவேரி பைண்டிங் கமிட்டி, அதே மாதிரி காவேரியுடைய வேர்டிக்ட், இடைக்கால தீர்ப்புகள் கெசட்டில் பதிவு செய்யப்பட்டு 2018 வரைக்கும் அது தொடராத அழிவில்லாத பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. இது ஒரு பக்கம் வைத்துள்ளோம். பச்சை துணியை போட்டுக்கொண்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகனும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சையிலே பேசுகிறார். அவர் பேசுவதில் எதிர்கட்சியாகத்தானே செயல்படுவார்கள், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அந்த பேச்சில் அவருடைய பேச்சை நான் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கு சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன், அசிங்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். எனக்கே ஒரு அசிங்கமாக இருக்கு. எனக்கென்று ஒரு குவாலிட்டி இருக்கு. இருந்த போதிலும் நான் ஒரு செய்தியாளர், சாக்கடைக்குள் இறங்க வேண்டும், அங்கிருந்து மைக்கை பிடித்து கொண்டு பேச வேண்டியது இருக்கிறது. அது என்னுடைய தர்மம். அது அப்ப சில தர்மத்தில் சில விஷயங்களை நேயர்களுக்கு சொல்வதுதான். அவர் என்ன பேசினார். இன்றைக்கு காவல்துறை அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னா அவர் என்ன பேசினார் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். விவசாய பெருமக்கள், திராவிட திமுகவினர் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். இவரும் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தம்பி பேசுகிறார்கள். அவர் பேசும்போது சொல்கிறார், காவேரியில் தண்ணீர் வரவில்லை, விவசாயிகள் போராடுகிறார்கள். இதை பற்றி திரு தமிழக முதல்வர் விஜய்க்கு எந்த கவலையும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு கவலை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கட்சி உறுப்பினர்கள், செயல்பாட்டாளர்கள், ஆக்டிவிஸ்டுக்கு மீது வழக்கை பதிவு செய்வதுதான் அவருக்கு கவலையே தவிர வேறு ஒரு கவலையும் இல்லை என்று சொல்கிறார். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்ப என்னையா பேசினார் நீங்க கேக்குறீங்க, என்ன பேசினார்? அடுத்த வார்த்தை கொஞ்சம் சங்கடப்பட்டுதான் சொல்றேன், பரவாயில்ல. அடுத்து அவர் சொல்லுகிறார், காவேரியில் தண்ணீர் வருகிறதோ இல்லையோ அவருக்கு அங்கே தண்ணி வர வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லிட்டு டக்குன்னு மாற்றுறாரு. நான் காவேரியை பத்தி தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரே கலகலப்பு, ஒரே சிரிப்பு. இப்ப கேட்கிற கேள்விக்கு தயவு செய்து நீங்க சொல்லுங்க, ஒரு மாநிலத்தின் துணை முதல்வராக இருந்தவர், அடுத்த கட்ட திமுகவின் இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய மிக பொறுப்பில் இருப்பவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அவர் தற்போது மக்களால் 35% வாக்குகளை பெற்று ஜனநாயக வலிமையோடு ஆட்சியில் இருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து இவ்வளவு அசிங்கமான ஒரு சொல்லை அவர் ஏன் சொன்னார்? இதுல நான் சொல்வதற்கு இல்ல, இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளின் தலைப்பில் நடிகை திரிஷாவை இணைத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாரும் இதுல மறைபொருளாக பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அண்மை காலமாக நம்முடைய மாநிலத்தின் முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை பல பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கிறது. அது அவர்களுடைய குடும்ப பிரச்சனை. அதை பற்றி நாம் அரசியலில் பேச வேண்டியதே அல்ல. அதுவும் 3ஆம் தர கீழ்த்தரமான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக், வெற்றி கொண்டான் வகையாராக்கள் பேசுகிற பேச்சை மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசியது நியாயமா? இதுதான கேள்வி. இது யார் பேசுறது? இதை மனிதர்களே பேச மாட்டான். ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவருடைய குடும்ப வாழ்க்கையில அவருக்கும் அவரது மனைவிக்கும் பிரச்சனை. வேறு ஒரு நடிகை திரிஷா அவர்களை அவரோடு இணைத்து பல 3ஆம் தர பத்திரிகைகள் சொல்கிறார். ஆனால் அவருக்கும் சில கடப்பாடு இருக்கு. அதை குறித்து நாம் பேசுவோம்.
அதை விடுத்து மாநிலத்தின் அடுத்த முதல்வராக போட்டியாளராக காணப்படும் பொறுப்புள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து காவேரியில் தண்ணி வருகிறதோ இல்லையோ அவருக்கு அங்கே தண்ணி வர வேண்டும் என்று சொல்லி நக்கல் நையாண்டியாக ஒரு அவமானகரமான கேவலமான பேச்சு. இத நான் சொல்றதுக்கு வேதனை தான். ஆனா சொல்லாட்ட என்ன பேசினு உங்களுக்கு தெரியாம போயிடும். ஏன்னா எல்லா தொலைக்காட்சிகளிலும் தலைப்பாகவே வந்துட்டு தமிழ்நாட்டு கலாச்சாரம் எங்க போகுது அப்படிதான் நான் கேட்கிறேன். இதற்கு முன்பு எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கு ஒரு சிறிய குறிப்பிட்ட வரலாற்றை நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு அதிமுக இருக்கிறது, திமுக இருக்கிறது, பாரதிய ஜனதா இருக்கிறது, நாம் தமிழர் இருக்கிறது, பல கட்சிகளும் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் தவறுகளை செய்யாமல் இல்லை. ஆனால் திமுக வரலாற்றில் திரு கருணாநிதி அவர்களுடைய வார்த்தைகள் இப்படித்தான் இருக்கும். ஒரு பெரும் தமிழினத்தின் தலைவராக அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். கல்வியில் சிறந்தவர், சிறந்த எழுத்தாளர், நாவன்மை கொண்டவர், பல கவிதைகள் எழுதியிருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் சத்தியவாணிமுத்து அவர்கள் சில விவகாரத்தில் சில கேள்விகளை வைத்த போது அதையெல்லாம் அவர் அந்த காலத்தில் அனந்தநாயகி கேட்ட கேள்விக்குத்தான் இந்த பதிலை சட்டமன்றத்தில் கொடுத்தார். அங்கே கூட அவருடைய வார்த்தை பாவாடை, நாடா இப்படியெல்லாம் இருந்தது. என்ன பழக்கம் இது? அவர் பெரிய தமிழறிஞராக இருக்கலாம் திரு ஸ்டாலின் அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள். சட்டமன்றத்தில் அனந்தநாயகிக்கு அவர் அந்த பதிலை அல்லது யார் பல சத்தியவாணிமுத்து போன்ற பெண் இருக்கிறார்கள், அனந்தநாயகி இருக்கிறார்கள், இன்றைக்கு பெண் உறுப்பினர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த பதிலில் திரு மு கருணாநிதி ஐயா அவர்கள் பாவாடை, நாடா என்றெல்லாம் அதை அவிழ்த்து பாருங்கள் என்றெல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு இவருடைய தமிழ் சொல் இருந்தது. மிகுந்த வருத்தம். இன்றைக்கு அவருடைய பேரப்பிள்ளை அதைத்தான் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, 1973 ஆண்டுகளில் கட்சி கேட்ட அங்கிருந்து பிரிந்து 1977 33.5% பெற்று மாபெரும் வெற்றி பெற்ற டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவரை பார்த்து மலையாளி என்றே சொல்லி பழக்கப்பட்டார்கள். ஆனால் 1987 டிசம்பர் மாதம் 24 நள்ளிரவு அவர் மரணிக்கும் வரை அவரை வெற்றி கொள்ள திரு கருணாநிதியால் முடியவில்லை. இதுதான் வரலாறு. அதை போன்று அவர் மரணத்திற்கு பிறகு 91 செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வராக வந்தார். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்போதும் அவர் ஒரு சாதிக்கோ ஒரு மதத்திற்கோ உரித்தவனராக தங்களை அடையாளப்படுத்தவில்லை. அவரை பார்த்து விஷத்தை கக்கி பார்ப்பன பெண் என்றார்கள் பல நேரங்கள்ல. ஒரு காலகட்டத்தில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆம் நான் பார்ப்பாத்தித்தான் என்று சொன்னார். அவரையும் இவரால் கடைசி வரைக்கும் வெற்றி பெற முடியவில்லை. 2016 அவர் மரணித்தார். மரணத்திற்கு முன்பு 2வது முறையாக முதலமைச்சரானார். 2011 அவர் முதலமைச்சரானார். அவரை பார்ப்பாத்தி என்று சொன்னீர்கள், இவரை மலையாளி என்று சொன்னீர்கள், காமராஜரை அண்டங்காக்கா என்று சொன்னீர்கள், கருப்புத்தோல் என்று சொன்னீர்கள், அசிங்கப்படுத்தினீர்கள். அம்மையார் இந்திரா அம்மையார் 1976 தமிழ்நாட்டிற்கு வந்த போது மதுரையிலே வைத்து கல்லை தூக்கி அடித்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். நெற்றி பொட்டில் இரத்தம் வந்தது. உடனே சொன்னார்கள் நாங்கள் அடித்து வரவில்லை, அவருக்கு மாதவிடாயில் வந்த இரத்தம் என்றெல்லாம் சொல்லீர்கள். இதுதான் திமுகவினுடைய வரலாறு. தா கிருஷ்ணன் படுகொலை செய்யப்பட்டார். திரு கருணாநிதி அவரிடத்திலே போய் கேட்டார், ஐயா தா கிருஷ்ணன் படுகொலையில் உங்கள் மகன் அழகிரிக்கு சம்பந்தம் இருக்கிறது சொல்கிறார்களே. கட்சிக்குள் இருக்கக்கூடிய முரண்களில் பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திலே இது போன்ற படுகொலைகள் சகஜம்தான். இதுதான் திமுகவின் வரலாறு. நான் திமுகவுக்கு எதிரானவன் அல்ல. இப்படிப்பட்ட திரு கருணாநிதி அவர்கள், அவருடைய பேரன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்வது ஒரு மாநிலத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சி ஜோசப் விஜய் அவர்களையும் ஒரு நடிகையையும் அவர் இணைத்து பேசுவதை கேவலம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை இவ்வளவு அசிங்கமானது. காவேரியில் தண்ணி வருகிறதோ இல்லையோ அவருக்கு அங்கே வர வேண்டும் என்று ஒரு 3ஆம் தர மனிதன் கூட பேச மாட்டான். இதுதான் பிரச்சனை. உனக்கு என்ன, அவர் யாரோடு உறவோடு இருந்தால் என்ன, அது ஒரு குடும்ப பிரச்சனை அல்லவா? அவருடைய மனைவி பிரச்சனை, அவருடைய பிள்ளைகள் பிரச்சனை, அவருடைய தாய் பிரச்சனை, அவருடைய தந்தையார் பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை. உனக்கென்ன? உதயநிதி ஸ்டாலின் நான் கேட்கிறேன். நீர் எதிர்கட்சி தலைவர்,
காவிரியினுடைய போராட்டத்தை செய்யுங்கள், காவிரியுடைய பைண்டிங் கமிட்டியை பத்தி கேளுங்கள், தமிழ்நாடு முதலமைச்சருக்கான லயபிலிட்டிஸ் என்ன என்று கேளுங்கள், இன்ட்ராக்ட் பண்ண சொல்லுங்கள், மத்திய அரசாங்கத்திற்கு நீங்கள் லெட்டர் எழுதுங்கள், நீதிமன்றத்தை அணுகுங்கள், பெரும் களப்பதிவை ஏற்படுத்துங்கள், விலைவாசி உயர்வுக்கு எதிராக பேசுங்கள், சட்ட ஒழுங்கை பத்தி பேசுங்கள், நிதி ஆதார், இதையெல்லாம் நீங்கள் பேசுறதை விட்டுவிட்டு ஒரு திரைத்துறை பெண் நடிகையோடு மாநில முதலமைச்சரை ஒப்பீட்டளவிலே பேசுவதும் சொல்ல முடியாத வார்த்தைகளால் அர்ச்சனை செய்வதும் திமுகவினருக்கு பெரிய இடையூறு. இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதுக்கு பின்னாடி ஏன் அவர் கைது செய்யப்பட்டார் என்று பேசப்படும். அப்போது எல்லாரும் இவர் என்ன பேசினார், இவர் பேசிய அழகை எல்லோரும் பார்ப்பார்கள். பார்த்தவுடன் சி, இவ்வளவு கீழ்த்தரமானவனா தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மனிதரா நாளைக்கு அரசியல்ல வரப்போகிறார், இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு உதயநிதியா தமிழ்நாட்டுடைய தலைமை பொறுப்பு வரமுடியும், இவனெல்லாம் நம்பி எப்படி வாக்களிப்பது என்கின்ற மோசமான நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டு விடுவீர்கள். அதுதாங்க நுழலும் தன் வாயார் கெடும் கேவலமான இழிச்சொற்களால் அசிங்கப்படுத்தி தங்களை கீழ்த்தந்து விட்டார். இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், இப்ப போலீஸ் எந்த செக்ஷன்ல அவரை போட்டிருக்காங்கன்னு இன்னும் எனக்கு தகவல் வரவில்லை. அது குறித்து நம்ம அடுத்து பேசுவோம். இதை நான் ஏன் ஆழமா பேசுறேன்னு சொன்னா, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்பொழுது ஒரு ஜென்சி தலைமுறைகள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் வெற்றி. காசு கொடுக்கல, கூட்டத்துக்கு பிரியாணி பொட்டலங்கள் குவார்ட்டர் வாங்கி கொடுக்கப்படல, வெயிலிலே காத்திருப்பதற்கு 200-300 கொடுக்கல, ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன சாதி என்ன மொழிங்கிறது தெரியாம எல்லோரும் விசில் சின்னத்தில் இருந்தார்கள். உங்க மேல உள்ள வெறுப்பில் மக்கள் வாக்களித்தார்கள், எல்லா சமூகமும் வாக்களித்தார்கள். ஆனால் அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஒரு முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். டெல்லிக்கு போயிருக்கிறார் ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு. தமிழ்நாட்டில் பல ஊழல் இல்லாம நிர்வாகம் நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அது எந்த அளவுக்கு சக்சஸாகவும் அது ரெடி. கல்வித்துறையில என்ஓசி வாங்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். கீழே அடிப்படையாக பிஏஓ போன்ற சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நிறைய விஷயங்களை அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். இனிஷியேட்டிவ் பண்றார். சிங்க பெண்மணி என்கின்ற பெண்கள் பாதுகாப்புக்கு சொல்லியிருக்கிறார். நிறைய விஷயம் செய்ய இனிஷியேட் பண்ண போறார். அதற்கு இடையில் அவருடைய சொந்த வாழ்க்கையிலே திரு உதயநிதி இப்படி ஈடுபடுவது, இவ்வளவு அநாகரிகமான பேச்சு தமிழக வரலாற்றில் ஒரு கரும்புலி என்பதை தான் இந்த செய்தியுடைய சுருக்கமாக இருக்கிறது. இது திமுகவுக்கு பெரும் அச்சுறுத்தலை, அவமானத்தை அல்ல, அவர்கள் பெற்றிருக்கிற 23 விழுக்காட்டுக்கும் அவர் கீழே போவதற்கான வாய்ப்பை மாநில அந்த கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் உதயநிதி தன் வாயால் கெட்டுவிட்டார். வேற ஒன்று இல்லைங்க. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று சொன்னாங்க அவங்க பேட்டியில. அவங்க ஒரு பெண், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஒரு தாய். அம்மையார் சொன்னார், என்ன திமுக எங்க போயிட்டு இருக்கு, நாகரிகம் இல்லாத சொற்களை இவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கிறாங்களே என்று. அவர் பேசுகிற அளவிற்கு இன்னைக்கு ஒரு ஹெக்டிக் டாக் எல்லா இடத்திலும். அப்ப என்ன செய்வாங்க, வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறவங்க, அப்பா பிள்ளைங்க மருமக பேத்தி பேரன், இந்த வார்த்தையை பேச முடியுமா? என்ன வார்த்தை பேசினா? ஒரு தகப்பன்ட்ட தன் புள்ள போய் அப்பா உதயநிதி இப்படி பேசினான்னு சொல்ல முடியுமா? ஒரு மாமனார்ட்ட மாமியார் சொல்ல முடியுமா? ஒரு அத்தைகிட்ட ஒரு மருமக பேச முடியுமா? அவ்வளவுக்குள்ள உங்களை தரம் தாழ்க்கணுமா? கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். செய்தி வருது, சபரீசன் வருகிறார், மா சுப்பிரமணியன் ஸ்பாட்டுக்கு அட்டன் பண்ணியிருக்கிறார், காவல்துறை நிற்கிறது. அந்த அம்மாவுடைய திரு உதயநிதியுடைய ஒய்ஃபு கீர்த்திகாவுக்கு தான் போலீஸ் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. லைவ் நான் பார்த்தேன். இப்ப இப்படியே தன் தலையிலே மண்ணலி போட்டுக்கொண்டு இன்றைக்கு முகம் சிலிக்கக்கூடிய ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது ஏற்புடையதல்ல. அவர்கள் பதற்றத்தின் பால் குவிகிறார்கள். 5 ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கு அவர்கள் விடமாட்டார்கள். அதற்குள் அவர்களுக்கு விடமாட்டமோ, எங்கேயாவது தவறு செய்ய மாட்டார்களா, இந்த ஆட்சி கவிழ்ந்து விடாதா என்கின்ற பதட்டம் 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 பதட்டம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில ஒரு செய்தியாக எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கு கொடுத்திருக்க. இதெல்லாம் ஒரு செய்தியை பற்றிய தாக்கம் தான். இது உதயநிதிக்கு எதிராகவோ யாருக்கு சார்பாகவோ இல்லை. ஒரு செய்தியாளர் நான் ஒவ்வொரு செய்தியும், நாளைக்கு விஜய் அவர்கள் ஏதாவது தப்பா பேசினா விஜய் அவர்களை நம்ம விமர்சிப்போம், பாஜக விமர்சிப்போம், திமுக அதிமுக விமர்சிப்போம். இது நம்முடைய பார்வை. இது ஒரு மொராலிட்டி அடிப்படையில், இது மனித குலத்திற்கு, அதுவும் தமிழர்கள் வாழக்கூடிய இந்திய சமூகத்திற்கு ஒரு நாகரிகம் இல்லாத, அறம் இல்லாத, அற்பத்தனமான ஒரு பேச்சு,
கீழ்த்தரமாக திமுகவில் சிறந்த பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அதே போன்று 100 மடங்கு கேவலமான பேச்சு. ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கோ வெற்றி கொண்டானுக்கோ சைது சாதிக்குக்கோ வெடிகுண்டு ஆறுமுக தீப்பொறி ஆறுமுகத்திற்கோ அது தொழில். அதே அளவிற்கு உதயநிதி இறங்கி போய்விட்டார். அவருக்கு என்ன தேவை வந்துச்சு? இதுதான் இன்னைக்கு செய்தி. FMCG டிவி இது மாதிரி அடுத்தடுத்த களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் விடைபெறுகிறேன். நன்றி.